அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு மார்ச் 12, 2024 செவ்வாய்க்கிழமை. தினமணியில் இருக்கிற முக்கியமான நியூஸஸ் என்னென்னு பார்ப்போம். ஹெட்லைன்ஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, தேர்தல் பத்திரம் எஸ்பிஐ மனு தள்ளுபடி. இன்று மாலைக்குள் விவரங்களை சமர்ப்பிக்க உச்சநீதிமன்ற உத்தரவுன்னு தெரிவிச்சிருக்காங்க. தேர்தல் நன்கொடை பத்திரங்கள் தொடர்பான முழுமையான விவரங்களை செவ்வாய்க்கிழமை, அதாவது மார்ச் 12 வேலை நேரத்திற்குள் தேர்தல் ஆணையத்திடம் பாரத ஸ்டேட் வங்கி, அதாவது எஸ்பிஐ சமர்ப்பிக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் திங்கட்கிழமை உத்தரவிட்டது. இந்த விவரங்களை சமர்ப்பிக்க ஜூன் 30 வரை 4 மாத அவகாசம் கோரிய எஸ்பிஐ மனுவை தள்ளுபடி செய்து உச்சநீதிமன்றம் இந்த உத்தரவை பிறப்பித்ததுன்னு தெரிவிச்சிருக்காங்க. குடியுரிமை திருத்த சட்டம் அமல், மத்திய அரசு அறிவிக்கைன்னு தெரிவிச்சிருக்காங்க. குடியுரிமை திருத்த சட்டம் நாடு முழுவதும் அமலுக்கு வந்தது. மக்களவைத் தேர்தல் விரைவில் நடைபெறவுள்ள நிலையில் இச்சட்டம் நிறைவேற்றப்பட்ட 4 ஆண்டுகளுக்கு பிறகு குடியுரிமை திருத்த விதிகள் 2024 என்ற தலைப்பில் அதற்கான விதிகளை மத்திய உள்துறை அமைச்சர் அறிவிக்கையில் செய்துள்ளது. அதன்படி குடியுரிமை திருத்த சட்டம் நாடு முழுவதும் திங்கட்கிழமை மார்ச் 11 முதல் அமலுக்கு வந்துள்ளதுன்னு தெரிவிச்சிருக்காங்க. அடுத்ததா, எழுத்தாளர் கண்ணையன் தட்சிணாமூர்த்திக்கு சாகித்ய அகாடமி மொழிபெயர்ப்பு விருதுன்னு தெரிவிச்சிருக்காங்க. ஒரே நிமிஷம் இருங்க, இந்த நோட்டில் எழுதி வச்சுருந்தேன், அதை மட்டும் எடுத்துடுறேன். நிகழாண்டுக்கான 2024 ஆண்டுக்கான சாகித்ய அகாடமி சிறந்த மொழிபெயர்ப்புக்கான விருது தமிழ் பிரிவில் எழுத்தாளர் கண்ணையன் தட்சிணாமூர்த்திக்கு அறிவிக்கப்பட்டதுன்னு தெரிவிச்சிருக்காங்க. ஒரே நிமிஷம் இருங்க, இதாக இருக்குது. அருணாச்சல் பிரதேச மாநிலத்தை சேர்ந்த எழுத்தாளர் மாமாங்தா எழுதிய தி பிளாக் ஹில் என்ற ஆங்கில நாவலை கருங்குன்றம் என்னும் தலைப்பில் மொழிபெயர்த்ததற்காக சாகித்ய அகாடமி மொழிபெயர்ப்பு விருது கண்ணையன் தட்சிணாமூர்த்திக்கு அறிவிக்கப்பட்டதுன்னு தெரிவிச்சிருக்காங்க. இதுபோன்று மலையாள பிரிவில் பி.கே. ராதாமணி, கன்னடத்தில் கே.கே. கங்காதரன், தெலுங்கில் எலநாகா, அதாவது என். சுரேந்திரன் என 24 மொழிகளில் சிறந்த மொழிபெயர்ப்பாளர் விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த விருதானது தாமிர பட்டயம் மற்றும் ரூபாய் 50,000 ரொக்கம் ஆகியவற்றை உள்ளடக்கியதாகும்னு தெரிவிச்சிருக்காங்க. அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் நூல் இரவல் சேவை தொடக்கம் தெரிவிச்சிருக்காங்க. சென்னை கோட்டூர்புரத்தில் உள்ள அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் நூல் இரவல் வழங்கும் சேவை திட்டத்தை பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தொடங்கி வைத்திருக்காரு. உறுப்பினர் கட்டணமாக தனிநபர் ஒருவருக்கு ரூபாய் 250, அதாவது 2 பெரியவர் 2 குழந்தைகள் என 4 பேர் கொண்ட குடும்பத்துக்கு ரூபாய் 500, 60 வயதுக்கு மேலுள்ள முதியோர் ஒருவருக்கு 100, மாணவர்களுக்கு 150 என்ற வகையில் உறுப்பினர் கட்டணம் நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. உறுப்பினராக உள்ளவர்கள் தனிநபருக்கு 4 புத்தகங்களும், குடும்பத்துக்கு 5 புத்தகங்களும், வயது முதிர்ந்தவர்களுக்கு 4 புத்தகங்களும், மாணவர்களுக்கு 5 புத்தகங்களும் இரவலாக வழங்கப்படும்னு தெரிவிச்சிருக்காங்க. அடுத்ததாக இன்றைக்கான திருக்குறள் என்னன்றதை பார்ப்போம். அழிவதுவும் ஆவதுவும் ஆகி வழிபயக்கும் ஊதியமும் சூழ்ந்து செயல். ஒரு செயலை தொடங்கும் முன் அதனால் அழிவதையும் அழிந்த பின் ஆவதையும் பின்பு உண்டாகும் ஊதியத்தையும் ஆராய்ந்து செய்ய வேண்டும்னு தெரிந்து செயல் வகை அப்படின்ற அதிகாரத்தில் திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. அடுத்ததாக, அதிநவீன அக்னி 5 ஏவுகணை முதல் சோதனை வெற்றி. விஞ்ஞானிகளுக்கு பிரதமர் பாராட்டும் தெரிவிச்சிருக்காங்க. திவ்யாஸ் தீரா திட்டத்தின் கீழ் அக்னி 5 ஏவுகணையின் முதல் சோதனை வெற்றிகரமாக நடத்தப்பட்டதற்கு பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு அமைப்பு DRDO விஞ்ஞானிகளுக்கு பிரதமர் மோடி பாராட்டுகள் தெரிவித்துள்ளார்னு தெரிவிச்சிருக்காங்க. அடுத்ததாக, 96வது ஆஸ்கர் விருது பட்டியல். ஓப்பன்ஹீமர் படம் 7 ஆஸ்கர் விருது வென்றிருக்கு. சிறந்த இயக்குனர் கிறிஸ்டோபர் நோலன், சிறந்த நடிகர் கிலியன் மர்ஃபி, சிறந்த நடிகை எம்மா ஸ்டோன், அப்புறம் ஒரே ஒரு நிமிஷம் இருங்க, இந்த ஓப்பன்ஹீமர் வாங்கின அந்த இதை மட்டும் வாசிச்சிடுறேன். கிறிஸ்டோபர் நோலன் சிறந்த இயக்குனர், சிறந்த நடிகர் கிலியன் மர்ஃபி, சிறந்த குணச்சித்திர நடிகருக்கு ராபர்ட் டோனி ஜூனியர், அப்புறம் ஹோய்ட் வான் ஹெய்டோமா அவரும் ஓப்பன்ஹீமர் வாங்கியிருக்காரு சிறந்த படத்தொகுப்புக்கு. ஜெனிஃபர் லேம் சிறந்த பின்னணி இசை, லுட்விக் கோரன்சன் சிறந்த விஷுவல் எஃபெக்ட். இந்த மாதிரி மொத்தம் 7 ஆஸ்கர் விருது வென்றிருக்கு ஓப்பன்ஹீமர் படம். அதை பற்றி ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க. நான் உங்களுக்கு வேணால் ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிற மாதிரி வைக்கிறேன். பட் ஜூம் பண்ணால் எவ்வளோ எலாபரேட்டாக தெரியும்னு தெரியல. அந்த சைடில் இருக்கிற அந்த இது மட்டும் ஜூம் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிற மாதிரி வச்சு கூட சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. லெஃப்ட் சைடில் அந்த கலர் கலராக கொடுத்துருக்காங்க பாக்ஸாக.
அது வேணுன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இன்றைக்கான நியூஸஸ் அவ்வளோதான். இதோட ஹேண்ட் ரிட்டன் பிடிஎஃப் கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் கொடுக்குறேன், வேணுறவங்க யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. இது ஒரு ஷார்ட் வெர்ஷன் வந்து கண்டெஃப்ட் நம்ம சேனலில் இருக்குது, வேணுறவங்க அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஸோ மேலும் இன்னொரு நியூஸை சந்திப்போம். தேங்க்யூ.